ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். மோடி, அமித்ஷா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட ஆளுநர் ஆகலாம்னு சொல்லிட்டு எரிசக்தித்துறை அமைச்சர் நிர்மல்குமார் பேசியிருக்கிறார். இந்த பேச்சு எப்படி? நிர்மல்குமாரை பொறுத்த மட்டிலும் அவர் சட்டம் படித்திருக்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல. சட்டம் படித்திருந்தா திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதற்கு நீதிமன்ற நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி உத்தரவையும் கூட நிறைவேற்ற முடியாதுன்னு சொன்னால், கான்ஸ்டியூஷன் படி அவர் சட்டமன்ற உறுப்பினராக மட்டுமல்ல அமைச்சராகவும் நீடிப்பதற்கு ஒரு தகுதி இல்லாத நபர் இன்றைக்கு நிர்மல்குமார். இப்பொழுது என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரைம் மினிஸ்டரோ அல்லது ஹோம் மினிஸ்டரோ உறவினர்களாக நியமிக்கலாம்னா எங்கேயாவது நியமித்திருக்காருன்னா சொல்லணும். உங்களுடைய கட்சி மாதிரி யாராதான மாதிரி கட்சி இல்லை. இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் மாதிரி ஒரு சாதாரண கட்சி இல்லை. பாரதிய ஜனதா கட்சி இன்று மட்டுமல்ல, இனி வருங்காலங்களிலும் எத்தனை தேர்தல் வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி தான் இந்திய நாட்டை ஆள போயிருந்த கட்சி. ஆனால் தமிழக வெற்றி கழகம் அடுத்த தேர்தல் இருக்குமா இருக்காதா என்பது தெரியாது. எந்த கேள்விகளுக்கும், எந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும், எந்த கேள்விகளுக்கும் இதுவரையிலும் எழுந்து முதலமைச்சர் ஒரு தடவை கூட பதில் சொல்லவில்லை. அப்படிப்பட்ட முதலமைச்சருடைய இதில் தான் சட்ட அமைச்சராக இன்னைக்கு நிர்மல்குமார் அவர்கள் இருந்திருக்கிறாங்க. நான் இதே நிர்மல்குமாரை கேட்குறேன், முதலமைச்சராக பதவி ஏற்க முன்னால் 3-4 தடவை கவர்னர் ஆஃபீஸுக்கு போனீங்க. ஆனால் அதுக்கு முன்னால் முதலமைச்சரை எங்களை பதவி ஏற்க விடுங்கன்னு யாருக்கெல்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? யாருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொன்னீங்க? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? அப்போ மட்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு உங்களுக்கு இனிக்குது. இன்றைக்கி உறவினர்கள் போடலான்னு சொல்கிறீங்களே, கவர்னரோட எத்தனை தடவை உங்களை ஏன் அவங்க திருப்பி அனுப்புனார்? சட்டம் சரியாக படிக்கலை, சரியாக எழுத தெரியலைங்கிறதால தான் திருப்பி அனுப்புனார். இதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இனிமேல் இந்த மாதிரி பேசாமல் சட்டமன்றத்தில் தேவையான விஷயங்கள், முதல்ல பார்த்தா பழைய முந்தைய அரசாங்கத்தில் மின்சாரத்துறை அமைச்சர் என்ன தெரியுமா சொன்னார்? மின் தட்டுப்பாடு வரும்போது அணில் வந்துச்சு அப்படின்னாங்க. இப்போ இவர் சொல்றாரு குரங்கு வந்திருக்கு அப்படிங்க. அணில் போய் இப்போ குரங்கு வந்திருக்கு.